ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 என்டிபிசி எக்ஸாமோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை பேஸா நடந்துச்சு, எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எந்த டாபிக்கு வெயிட்டேஜ் அதிகம், இப்ப படிக்கிறவங்க எப்படி படிச்சா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ என்டிபிசி எக்ஸாம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படிதானே? சோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் எதுனா என்டிபிசி எக்ஸாம் தான். அதாவது இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும், மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஓகேவா? இதுல சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டு லெவல் வந்து இருக்கு, அப்படிதானே? சிபிடி 1 100 மார்க்குக்கு எழுதுவீங்க, சிபிடி 2 வந்து 120 மார்க்குக்கு எழுதுவீங்க. இதுல நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 1/3 வந்து இருக்கு. அதே மாதிரி சில லெவலுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கு, சில லெவலுக்கு வந்து சிபேட் இருக்கு. இது எல்லாமே ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன், அப்படிதானே? இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2021ல எக்ஸாம் எப்படி இருந்துச்சு. ஓகே, சோ இந்த 2021ஓட எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா 28 பிப்ரவரி 2019ல ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 1 மார்ச் 2019ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 31 மார்ச் 2019ல அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ அந்த டைம்ல கோவிட் இருந்ததுனால எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் டைம் ஆயிடுச்சு. 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? சோ எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 டிசம்பர் 2020ல தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சிபிடி மட்டுமே பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பேஸா நடந்துச்சு. மொத்தம் 7 பேஸ் வந்து நடந்துச்சு. ஓகேவா? சோ 7 பேஸ் வந்து நடந்துச்சு. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணிருவாங்க. அப்ளை பண்ணிட்டு எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கோ அவங்க எல்லாரையுமே ஒவ்வொரு பேஸா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஸுக்கு ஒரு டைம்ல ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் பேஸுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிப்ட்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? சோ இப்போ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ் எந்த பேஸ்ல போனாலும் சரி, உங்களுக்கு முந்தின ஷிப்ட் முந்தின பேஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்களோ அதையும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போனா அடுத்த பேஸ் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சிபிடி 1ஓட ஃபர்ஸ்ட் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 28 டிசம்பர் 2020ல இருந்து 13 ஜனவரி 2021 வரைக்கும் நடந்துச்சு. ஓகே, அதே மாதிரி செகண்ட் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 16 ஜனவரி 2021ல இருந்து 30 ஜனவரி 2021 வரைக்கும் நடந்துச்சு. தேர்ட் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 31 ஜனவரி 2021ல இருந்து 12 பிப்ரவரி 2021 வரைக்கும் நடந்துச்சு. ஃபோர்த் பேஸ் பாத்தீங்கன்னா 15 பிப்ரவரி 2021ல இருந்து 3 மார்ச் 2021 வரைக்கும் நடந்துச்சு. பிப்த் பேஸ் பாத்தீங்கன்னா 4th இருந்து 27 மார்ச் வரைக்கும் நடந்துச்சு. சிக்ஸ்த் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 ஏப்ரல்ல இருந்து 8 ஏப்ரல் வரைக்கும் நடந்துச்சு. செவன்த் பேஸ் பாத்தீங்கன்னா 23, 24, 26, 31 ஜூலை வரைக்கும் 7th பேஸ் வந்து நடந்துச்சு. ஓகேவா? சோ இத்தனை ஷிப்டோட பேப்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்லயும் நாம வந்து அனலைஸ் பண்ணிருப்போம். லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள நீங்க போங்க. பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா 2016ல என்டிபிசில நடந்த பேப்பர் எல்லாமே நான் டீச் பண்ணிருப்பேன். அதே மாதிரி 2021ல உள்ள எக்ஸாமோட அனாலிசிஸ், மேக்ஸ் எப்படி இருந்துச்சு, ரீசனிங் எப்படி இருந்துச்சு, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட் அனாலிசிஸும் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பேன். சோ ரயில்வே என்டிபிசி எக்ஸாம்னா என்னன்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அந்த பிளேலிஸ்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா சிபிடி 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நான் சொல்லிட்டேன். சோ இதுல என்னென்ன இதுலலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங். ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின் கேட்பாங்க. சாரி, இது சிபிடி 2ஓட எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? சிபிடி 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே சப்ஜெக்ட் தான் வரும். ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் வரும். ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின். உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் வந்து இருக்கும். அதே மாதிரி இதுல நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. நெகட்டிவ் மார்க் எவ்வளவு? 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ஓகே, சோ லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல டோட்டலா 30 கொஸ்டின்ஸா. சோ என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத பாருங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு சின்னதா ஒரு பசில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ரீட் பண்ணி அதுல வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்டா இருந்தா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஒரு ரோல இருக்கவங்க எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இல்ல அந்த ரோல ஒரு 6 பேர் இருக்காங்க, எல்லாருமே சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இல்ல அந்த ரோல இருக்கிறவங்க நார்த் சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா ரீட் பண்ணிட்டு அந்த பஸ்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கொஸ்டின் வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணிடலாம். 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடு ஒன்
அவுட். ஓகேவா? ஆட் ஒன் அவுட்ல ஒரு கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸும் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி லெட்டர் சீரிஸும் கேட்டிருந்தாங்க. நம்பர் சீரிஸுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். அடுத்தடுத்த நம்பருக்கு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தாலே எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துரும். அந்த மாதிரி நம்பர் சீரிஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி லெட்டர் சீரிஸ்லயும் ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்பர் போட்டுட்டு என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாலே இந்த சீரிஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம். சில ஷிப்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஒரு நம்பர் சீரிஸ் ஒரு லெட்டர் சீரிஸ் கேட்டிருந்தாங்க. சில ஷிப்ல பாத்தீங்கன்னா இதுல 4 கொஸ்டின் வரைக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் இருந்திருக்கு. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இல்லைன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி ஒரு டயக்ராம் வரைஞ்சாலே நமக்கு வந்து என்ன ஆன்சர்ங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். சோ இது பாத்தீங்கன்னா சில ஷிப்ல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சில ஷிப்ல 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உள்ள வரைக்கும் சம் நாட்டு அந்த கான்செப்டுக்குள்ள அவங்க போகவே இல்லை. ரொம்ப ஈஸியா தான் கொஸ்டின் வந்து இருந்துச்சு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல ஒரு கொஸ்டின், சில ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அடுத்து கோடிங் டிகோடிங். கோடிங் டிகோடிங் பாத்தீங்க அப்படின்னா இது 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஓகே, சில ஷிப்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின், சில ஷிப்ல 3 கொஸ்டின். இந்த கோடிங் டிகோடிங்ல 2 பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. சில ஷிப்ல பாத்தீங்கன்னா சைனீஸ் கோடிங் டிகோடிங் வந்து கேட்டிருந்தாங்க. சைனீஸ் கோடிங் டிகோடிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் குட் அப்படிங்கறத KL LK KB இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. குட்ஷி அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த மாதிரி KL BK இந்த மாதிரி டினோட் பண்றோம் அப்படின்னா குட்ங்கிற வார்த்தைக்கான அந்த கோடு என்ன, சோ நம்ம சேமா இருக்கிறத ரவுண்ட் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஓல்டு மாடலும் கேட்டிருந்தாங்க, நியூ மாடலும் கேட்டிருந்தாங்க. அடுத்து நான் வெர்பல் ரீசனிங். கேலண்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்டா உள்ள பேப்பர் அனலைஸ் பண்ணீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சு அந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில இது பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். ரயில்வே தமிழன் பேட்சா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ரயில்வேக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டீச் பண்ணிருப்பேன். அதே மாதிரி வெண்டைகிராம். வெண்டைகிராம் பாத்தீங்கன்னா 2 மாடல் உண்டு. ஒன்னு வந்து ஓல்டு டைப். ஓல்டு டைப் பாத்தீங்கன்னா 2016 கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கும்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஒரு குரூப்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, சோ அதுல ஒரு 100 பேர் வந்து ஹாக்கி விளையாடுறாங்க, அதுல 20 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க, கிரிக்கெட்டும் ஹாக்கியும் சேர்ந்து விளையாடுறவங்க இத்தனை பேரு, சோ இத்தனை பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும். அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெண்டைகிராம்க்கு கீழே செட் கொஸ்டின் மாதிரி ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டாங்க. அந்த 2021 பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல், டீச்சர், ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா இதை எது கூட ரிலேட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சர்க்கிள்ல போடுவீங்களா இல்ல இந்த மாதிரி சர்க்கிள்ல போடுவீங்களா கூடிய நியூ மாடல் கொஸ்டின் 1 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி உள்ள பேட்டர்ன் எடுத்து பாத்தீங்கன்னா அது செட் கொஸ்டின் மாதிரி வரும். இப்போ நியூ மாடல்ல பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. சில ஷிப்ல 2 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமமா. அதுக்கப்புறம் பேப்பர் ஃபோல்டிங் இருக்கு. சோ பேப்பர் ஃபோல்டிங் அப்புறம் பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ஃபிகர் கவுண்டிங். சோ இதுல சில டாபிக் வந்து மிஸ் ஆகுது. பேப்பர் ஃபோல்டிங், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன ஃபிகர் கவுண்டிங். சோ ஃபிகரை வச்சு மட்டுமே உங்களுக்கு 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபிகர் கவுண்டிங், ஃபிகர் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறம் வந்து எம்படட் ஃபிகர். சோ இந்த மாதிரி எல்லாமே ஃபிகரை வச்சு மட்டுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. இது வந்து சில ஷிப்ல ஃபிகர் கவுண்டிங் இருந்து ஃபிகர் கம்ப்ளீஷன் இருந்துச்சு அப்படின்னா எம்படட் ஃபிகர் இல்ல. சப்போஸ் எம்படட் ஃபிகர் கேட்டிருந்தா அப்படின்னா ஃபிகர் கம்ப்ளீஷன் இருக்கு, ஃபிகர் கவுண்டிங் இல்ல. ஓகேவா? சில இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபிகரை கொடுத்துட்டு இதுல எது ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ படத்தை வச்சு மட்டுமே உங்களுக்கு 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே ஃபிகரை வச்சு நிறைய டாபிக்ஸ் வந்து பாத்துட்டோம் அப்படிதானே. ஃபிகர் கவுண்டிங், ஃபிகர் கம்ப்ளீஷன், எம்படட் ஃபிகர், ஆட் ஒன் அவுட் இந்த மாதிரி பாத்துருக்கோம் அப்படிதானே. சோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, சோ அது போக பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன். ஓகே, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன் இந்த இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. சோ இதுதான் ரீசனிங்ல உள்ள உங்களுக்கு கேட்ட டாபிக்ஸ். ஓகே, சோ மிஸ்ஸிங் டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிஸ்ஸிங் சீரீஸ் பார்த்திருப்பீங்க, ABCDன்னு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு லாஜிக்ல அடுத்து AAB இந்த மாதிரி போயிருக்கும். சோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி டேர்ம்ஸும் கேட்டிருந்தாங்க. ஓகே, இது ரீசனிங்ல உள்ளது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நான் வந்து NTPC படிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்க நல்லா படிச்சிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நீங்க ஜெனரல் அவேர்னஸோ இல்ல சயின்ஸோ படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ரீசனிங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மேல உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துடும். நான் வந்து ஒரு சப்ஜெக்ட முடிச்சிட்டேன், அது போக இன்னும் எனக்கு 2 சப்ஜெக்ட் தான் இருக்குங்க கூடிய ஒரு கான்பிடென்ட் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் ஒரு நாள் மேக்ஸ் ஒரு நாள்னு ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே பேரலா கொண்டு போய் முடிப்பாங்க. அப்படியும் பண்ணலாம் நீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜெனரல் அவேர்னஸும் சயின்ஸும் எடுத்துட்டு உட்காந்துராதீங்க. ஏன்னா இது வந்து சிலபஸ் அதிகமா இருக்கும். இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 35 டாபிக் தான் இருக்கும். 35ல இருந்து 40 டாபிக் தான் இருக்கும். இப்ப ஜெனரல் அவேர்னஸ் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்லயே பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமின்னு பிரிக்கலாம். இப்போ இந்த ஹிஸ்டரியையே பாத்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியான்னு பிரிக்கலாம். அது போக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிரிக்கலாம். அந்த கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயில்வேல பேங்கிங் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. எல்லா கொஸ்டினுமே கேட்கறாங்க. பேங்க் ரிலேட்டடா ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்தாலும் அந்த கொஸ்டினும் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே கேட்கறாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேன்னு போயிட்டீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள என்னென்ன ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டேம், ரிவர், நேஷனல் பார்க், டான்ஸ்னு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, சோ கரண்ட் அஃபேரும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் படிக்கணும். அப்ப இதை ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிட்டீங்கன்னா இது டெய்லி படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா முடிக்க முடியாது உங்களால. சோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆரம்பிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ரீசனிங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரீசனிங்ல உங்களுக்கு எத்தனை மார்க் இருக்குன்னா 30 மார்க் இருக்கு. இந்த ரீசனிங்ல இருக்க 30 மார்க்கையும் உங்களால ஈஸியா வாங்க முடியும். ரீசனிங் படிக்கும் போது கொஞ்சம் புத்திசாலித்தனமா படிக்கணும். ஏன்னா அனாலஜி, கோடிங், டிகோடிங் இந்த டாபிக் எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டாபிக் உண்டு, பஸ்ஸஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, சோ இந்த டாபிக்க லாஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 நாளைக்குள்ள நீங்க ரீசனிங் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இப்போ மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கிறத பாருங்க. ஓகே, சோ ரேஷியோ. சோ இந்த ரேஷியோ கான்செப்ட் வச்சே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிருப்போம். ஏன்னா ரேஷியோ தான் மேக்ஸுக்கு வந்து பேசிக்கே. இந்த ரேஷியோ, பெர்சன்டேஜ் இது ரெண்டையும் நல்லா தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 2 கான்செப்டை வச்சு நிறைய கொஸ்டின் வந்து நம்ம ஷார்ட்கட்ல வந்து முடிக்கிற மாதிரி படிச்சிருப்போம். நான் உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் எந்த டாபிக் ஃபர்ஸ்ட் படிக்கணும், எது செகண்ட் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர்ல தான் கொடுத்திருப்பேன். அப்ப ரேஷியோல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்காலர்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த காயின் பேஸ் பண்ணி வரும் இல்லையா, சோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பெர்சன்டேஜ் வருது அப்படின்னா எலெக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், சோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின், ஸ்காலர்ஷிப்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின், ஸ்காலர்ஷிப்ல 2 கொஸ்டின் வரைக்கும் இருக்கு. சிம்பிளிபிகேஷன் இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்லயும் நான் சொல்ல மறந்துட்டேன். சோ ரீசனிங்ல ஒரு 2 டாபிக் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா இன்இக்வாலிட்டி. ஓகேவா? சோ அந்த டாபிக் இதுல நான் இன்க்ளூட் பண்ணல. இன்இக்வாலிட்டி, இன்னொன்னு வந்து என்னன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த 2 டாபிக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்இக்வாலிட்டிங்கிறது பாத்தீங்கன்னா பேங்கிங்ல இருந்தது. ஓகேவா? சோ லாஸ்டா நடந்த என்டிபிசில இன்இக்வாலிட்டியும் கேட்டிருந்தாங்க. ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இன்இக்வாலிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல வந்து நீங்க போர்டு மாஸ் ரூல்னு படிச்சிருப்பீங்க. சோ அந்த போர்டு மாஸ் ரூலை அப்படி அப்ளை பண்ணுவீங்க. அங்க வந்து உங்களுக்கு சிம்பிள் வந்து எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா பிளஸ் மைனஸ் டைரக்டா கொடுத்திருப்பாங்க. இங்க ரீசனிங்ல அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா 15A, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் B 21 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏன்னா நீங்க வந்து டிவைடட் பைன்னு எடுத்துக்கோங்க, பினா பிளஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இந்த 2 டாபிக்கும் ரீசனிங்ல கேட்டிருந்தாங்க. சோ இந்த டாபிக், இந்த இன்இக்வாலிட்டி டாபிக்க ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க வந்து படிச்சிடலாம். அதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் வந்தா எப்படி ஆன்சர் பண்ணணும், அதே சிம்பிள் வந்து இந்த மாதிரி கொஸ்டினா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறது ஷார்ட்கட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல இந்த டாபிக் வந்து நீங்க வந்து படிச்சு முடிச்சிடலாம். அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். போர்டு மாஸ் ரூல் நல்லா படிச்சீங்க அப்படின்னா, சோ போர்டு மாஸ் ரூல் நல்லா படிச்சா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 2 மார்க், இன்இக்வாலிட்டில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்டு மாஸ் ரூல்ல பாத்தீங்க அப்படி போர்டு மாஸ் ரூல் வச்சு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சால்வ் பண்றதுல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எவ்ரி வீக் நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் என்டிபிசி எக்ஸாமுக்கு. சோ இதை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே அந்த என்டிபிசி எக்ஸாம் பத்தின ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன். ஓகே, இந்த சிம்பிளிபிகேஷன் கான்செப்ட் வச்சுதான் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் ஒரு டாபிக் வந்து ரீசனிங்ல ஆன்சர் பண்ணுவீங்க.
ஸோ இந்த சிம்பிளிபிகேஷனோட போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ற மாதிரி உங்களுக்கு 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் மேக்ஸ்ல வந்து கேட்கறாங்க. ஓகே, டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு கொஸ்டின், மேக்ஸிமம் 2, சில ஷிப்ட்ல 3 கொஸ்டின் வரைக்குமே போயிருக்கு. ஏன்னா டைம் அண்ட் ஒரு கான்செப்ட் வச்சு டைம் அண்ட் ஒர்க்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, இதுல நிறைய கான்செப்ட் உண்டு. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்ணாமனா எத்தனை நாள்ல முடிப்பான், அதே மாதிரி ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான், இன்னொருத்தன் பாதியிலே போயிட்டான், மீதி இருக்க வேலையை மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க, அவன் பாதியில போன பிறகு மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், இவனுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கும், 2 பேருக்கும் சேர்த்து இவ்வளவு சேலரி கொடுத்தோம் அப்படின்னா இவனுக்கு மட்டும் தனியா கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆகும்னு இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. சோ அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி ஒவ்வொரு ஷிப்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி கான்செப்ட் வந்து இதுல கேட்டிருந்தாங்க டைம் அண்ட் ஒர்க்ல. அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுலயும் மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரைக்கும் இருந்துச்சு. ஒண்ணு வந்து நார்மலா டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட கொஸ்டின், அதுக்கப்புறம் ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் வச்சு கேட்டாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப எவர்கிரீன் கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் வீடு, வீட்டுல இருந்து அவன் ஆபீஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இது, அவன் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஸ்பீடு வந்து இது அப்படின்னா அதாவது வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, இங்க இருந்து இங்க போறதுக்கு இவ்வளவு ஸ்பீட் எடுக்கிறான், இங்க இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு ஸ்பீட் எடுக்கிறான், இவ்வளவு டைமுக்குள்ள வரான் அப்படின்னா வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, ஓகேவா, அந்த டிஸ்டன்ஸை காமனா வச்சுட்டு ரேஷியோ வச்சு முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டினும் சில ஷிப்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, அது போக ஆவரேஜ்னா இங்க இருந்து ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்பீட்ல போறான், பிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்பீட்ல வரான் அப்படின்னா அவனோட டோட்டல் ஆவரேஜ் என்ன, அதே மாதிரி 3 ஸ்பீடு கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2ab டிவைடட் பை a plus b இந்த மாதிரி ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம், நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அதே இது இன்னொரு ஷிப்ட்ல எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட் தான் படிச்சிருப்பாங்களே ஆவரேஜ் ஸ்பீட்னா 2ab டிவைடட் பை a plus b ன்னு, அங்கேயும் 2 ஸ்பீடு கொடுத்திருந்தாங்க. சோ அங்க என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இல்ல, இது வேற டிஸ்டன்ஸா இருந்துச்சு, இது வேற டிஸ்டன்ஸா இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சோ அந்த இடத்துல இந்த 2ab டிவைடட் பை a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால நீங்க படிக்கும் போது தெளிவா படிக்கணும். ஓகேவா, சோ இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு பார்த்தோன்னே புரியணும் அப்படின்னா இப்ப இருக்க 4 மாசத்துல நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கொஸ்டின் இருந்துச்சு. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயே அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை இருக்கும், ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா அதை 2 ஸ்கீம்ல பிரிச்சு போட்டிருப்பான். 2 ஸ்கீம்ல பிரிச்சு போட்டிருந்தான் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல எவ்வளவு ரூபாய் போட்டிருப்பான், இல்ல செகண்ட் ஸ்கீம்ல எவ்வளவு ரூபாய் போட்டிருப்பான் அப்படிங்கறத நம்ம அலிகேஷன் மெத்தட்ல போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று இருக்கு. போக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட்ல வரக்கூடிய கொஸ்டின், அது போக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கூட்டு வட்டி பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆனுவலி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஹாஃப் இயர்லி கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க, குவார்டர்லி கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஆக மொத்தம் நீங்க எல்லா ஷிப்டையும் அனலைஸ் பண்ணீங்கன்னா எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு உள்ள வந்துரும். ஓகேவா, அதனால இப்ப சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேப்பரையும் எடுத்து ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கான கிளாஸஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அதுக்கான கிளாஸஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே சால்வ் பண்ணி தனித்தனியா வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா, சோ அதுவும் தனியா ஃபோல்டர்ல இருக்கும், சிலபஸும் உங்களுக்கு அதுலயே கொடுத்திருப்போம். அடுத்து ப்ராஃபிட், அதுலயே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி அந்த 2 கான்செப்டையும் வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. சோ இதுல ஓவராலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு 4 கொஸ்டின் வரைக்கும் சில ஷிப்ட்ல இருந்துச்சு. மினிமம் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் இருந்துச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மல் கொஸ்டின்ஸ், டிஸ்ஆனஸ்ட் டீலர், சக்சசிவ் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மேக்ஸிமமா 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஷிப்ட்லயும் வேரி ஆகும். சில ஷிப்ட்ல இதுல அதிகமா கேட்டாங்கன்னா இதுல கம்மி பண்ணிடுவான். சப்போஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதிகமா இருக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 கொஸ்டின் தான் இருக்கும். அடுத்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இதுல 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜியோமெட்ரில 1 கொஸ்டின், சில ஷிப்ட்ல வந்து 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 கொஸ்டின். அந்த ஷிப்ட் டஃபா இருந்துச்சு அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரில ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஈஸியான ஷிப்ட் அப்படின்னா 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. பெர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இல்லனா 2 கொஸ்டின். அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் சொல்லி கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, x plus 1 by x ல இருந்து x square plus 1 by x square, x power 16 plus 1 by x power 16, அதே மாதிரி x power 32 plus 1 by x power 32 இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கு இல்லையா, அது நிறைய ஷிப்ட்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரேஷன் இது வந்து ஒரு செட் கொஸ்டின் மாதிரி, இது டேபிள் மாதிரியோ பார் கிராஃப் மாதிரியோ பை சார்ட் மாதிரியோ கேட்டிருந்தாங்க. அந்த செட் கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா இதுல 3 கொஸ்டின் இல்லனா 2 கொஸ்டின் வரைக்கும் இதுல வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டிஐக்கு தனியா படிக்க வேண்டாம்,
இது வரைக்கும் நீங்க படிச்ச ஆவரேஜ், ரேஷியோ, பெர்சன்டேஜ் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி தான் இங்க டிஐ வந்து இருக்கும். ஓகே, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். சோ நல்லா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸை நல்லா முடிக்கணும். அந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் 2 பேர் இருப்பீங்க. சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு YCT புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுத்த எடுப்புல YCT புக்கோ RS அகர்வால் புக்கோ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அந்த சம் எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட் எதுவுமே தெரியாது. இப்போ RS அகர்வால்ல பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணிருப்பாங்க. இப்போ எடுத்த எடுப்புல RS அகர்வால் புக்ல ஃபர்ஸ்ட் சம் எடுத்தோடனே கண்டிப்பா போட முடியாது. ஒரு பிகினரால ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ண முடியாது. சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லனா ஒரு யூடியூப்லயாவது ஒரு கிளாஸாவது அட்டென்ட் பண்ணணும். யூடியூப்ல இந்த RS அகர்வால்ல இருக்க எல்லா டாபிக்கையும் நீங்க நோட் பண்ணிட்டு ஃப்ரீயா யூடியூப்ல நிறைய கிளாஸஸ் இருக்கும். சோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல பெர்ஃபெக்ட்டா கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ், சோ பெஸ்டா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க அந்த இதை ஃபுல்லா கிளாஸ நல்லா தரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க கையில இருக்க புக்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்கேயே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதை ஃபுல்லா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு RS அகர்வால் புக்கே தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அந்த புக்கை நீங்க பிராக்டிஸ் பண்ண வாங்கிக்கலாம். கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ நீங்க YCT புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா சப்போஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்லயே பாத்தீங்கன்னா சில பேர் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் தமிழ்ல படிப்பீங்க, மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்ல பார்த்தாதான் புரியும்னு சொல்லுவீங்க. சோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா YCT புக்கே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா பியூராவே எல்லாத்தையுமே தமிழ்ல தான் படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் ரீசனிங்க்கு RS அகர்வால் புக்கும் ஜெனரல் அவேர்னஸ்க்கு நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய PDFஸும் ரெஃபர் பண்ணீங்கன்னா போதுமானது. ஓகேவா? சோ இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வந்து. ஓகே, சோ இப்போ ஜெனரல் அவேர்னஸ்ல என்னென்ன டாபிக்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பாருங்க. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சோ எல்லா ஷிஃப்டையும் அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரியிலையும் கொஸ்டின் இருக்கு, மாடர்ன்லயும் இருக்கு, மெடிவல்லையும் இருக்கு. ஓகேவா? ஜியோகிராஃபில 2ல இருந்து 3 கொஸ்டின், பாலிட்டில ஒரு 3 கொஸ்டின், சில ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கொஸ்டின் வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின். இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் இருக்கு பாத்தீங்களா? சோ கரண்ட் அஃபேருக்குள்ள வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே. சோ நான் அந்த கொஸ்டின் என்னென்ன கேட்டாங்கிறதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு ஸ்டேட்டை பத்தி நான் எப்போ சொல்றதுதான், அந்த நியூஸ்ல ஏதாவது ஒண்ணு கரண்ட் அஃபேர் வரும், ஒரு ஸ்டேட் வரும், இல்ல ஏதாவது ஒரு இது வரும், ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ ரிப்பீட்டடா வரும், இல்ல ஒரு பர்சன் வருவாங்க. அந்த பர்சன் வரும்போது இப்போ அந்த பர்சன் யாராவது வராங்க, இப்போ வினேஷ் போகத் இருக்காங்க, அவங்களோட நியூஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துச்சு. அப்ப வினேஷ் போகத் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர், அது ஸ்டாட்டிக் ஜிகே தான். இல்ல ஒரு ஸ்டேட் வருது அப்படின்னா இந்த ஸ்டேட்டோட சிஎம் யாரு, அது ஸ்டாட்டிக் ஜிகே கிடையாது. இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டான்ஸ் என்ன, இந்த ஸ்டேட்ல உள்ள டேம் என்ன, இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரிவர் என்ன, அதே மாதிரி அந்த ஸ்டேட்ல உள்ள நேஷனல் பார்க் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அந்த ஸ்டேட்டை பத்தின ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிச்சிட்டீங்கன்னா இதுக்கு தனியா படிக்க வேண்டாம். இல்லைன்னா ஸ்டாட்டிக் ஜிகேக்கு தனியா நீங்க எடுத்து டான்ஸ், ஃபெஸ்டிவல் அதுவுமே நீங்க எல்லாத்தையும் வளவலன்னு படிக்காம முக்கியமான டான்ஸ், முக்கியமான ரிவர், முக்கியமான நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா நல்லா படிச்சுக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர் வந்து மேஜர் பார்ட். 40 கொஸ்டின்ல 10ல இருந்து 15 கரண்ட் அஃபேர் வரைக்குமே வந்திருக்கு. ஓகேவா? சோ 40ல 15 கரண்ட் அஃபேர்னா எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பாத்துக்கோங்க. சோ கரண்ட் அஃபேர் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ல 10ல இருந்து 15 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க சோ உங்களுக்கு டோட்டலா ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க. சோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்ம பிரிக்கலாம். இதுல அதிகமா கேட்டிருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல. இந்த மூணும் சேர்த்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 to 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சோ இந்த 40 கொஸ்டின்ஸ்ல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுட்டு இப்பவே ஃபர்ஸ்டே உட்காந்து இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. ஓகேவா? வளவலன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் ஹிஸ்டரியில எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டாபிக்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் இருக்கும். தரவா படிக்கிறது வேற, ஆனா ஒரே டாபிக்ல நேரத்தை செலவு பண்றது, அதாவது நேரத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்றது வேற. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் முடிச்சா அதை நான் ரொம்ப தரவா முடிச்சுட்டு, அதாவது அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படி முடிச்சா நமக்கு கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ தரவா படிக்கிறது வேற, இந்த டாபிக்ல நான் திருப்பி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த டாபிக் போவேன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 4 மாசத்துல சிலபஸை முடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குயிக்கா படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஒரு ரவுண்ட் வரணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எல்லா டாபிக்கையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கையில வச்சுக்கணும். இப்போ நான் ஹிஸ்டரியில சொல்ற மாதிரி வட்டமேசை மாநாடு இல்ல INC இதுல ஏதாவது ஒண்ணு வருதுன்னா அந்த டாபிக் எடுத்துட்டு போய் புக்ல நல்லா படிக்கணும். ரிவிஷன் தான் திருப்பி விடணுமே தவிர ஒரு டாபிக்ல இருந்து அடுத்த டாபிக் போறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட கூடாது.
ஓகேவா? அதுக்காக மேலோட்டமா ரீட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஓகே, சோ அதே மாதிரி பாலிட்டிலையும் ஒரு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த டாபிக்கை திருப்பி எடுத்துட்டு போய் நீங்க அந்த என்னென்ன ஆர்டிகிள்லாம் முக்கியமான ஆர்டிகிள் வருதோ அது எல்லாத்தையும் நல்லா படிக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேயும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே ஓரளவுக்கு ஒரு பிடிஎஃப் வச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன டாபிக்ல ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கோ அது எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் போடும்போது அந்த டெஸ்ட்ல உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ரிப்பீட்டடா இதுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாதான் இது இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ரிப்பீட்டட் பிராக்டிஸ் இல்லாம வெறுமனே சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல எங்க வீக்கா இருக்கும் அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சிலபஸ்ல இருக்குங்கிறத நல்லா தெளிவா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் பிராக்டிஸ் எடுக்கும்போது உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு, இது வேற வழியே இல்ல, இந்த ஹிஸ்டரியில வரக்கூடிய இயர் அந்த நேம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஆர்டிகிளையும் மனப்பாடம், இந்த ஆர்டிகிள்னா என்னங்கிறத மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேயும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க், ரிவர் இதெல்லாம் படிக்கும் போது ஏதாவது ஒரு சினிமா நேமோ எதையாவது வச்சு மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது போக இன்னொரு டாபிக் இதுல மிஸ் ஆகுது பாருங்க, கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ் ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாம் நீங்க கம்ப்யூட்டரோட கோடிங் C++, ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி கோடிங்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. அப்ரிவேஷன் படிச்சாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேம்னா என்ன, ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரோம்னா என்ன, அதுக்கப்புறம் HTMLனா என்ன, HTTPனா என்னன்னு இந்த மாதிரி கம்ப்யூட்டரோட அப்ரிவேஷன்ஸ் மட்டுமே நிறைய இருக்கும். ஸோ அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாத்தையும், யூஆர்எல்னா என்ன, இந்த மாதிரி நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு சின்ன சின்ன பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும், ஈஸியா இந்த கம்ப்யூட்டர் செக்ஷன்லயே நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்ப இருக்க NTPC தெளிவா பிளான் பண்ணுங்க. பிளான் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துல சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா ரிவிஷன் கொடுங்க, நல்லா டெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டினோட அனாலிசிஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஓகே, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இது லாஸ்டா நடந்த எல்லா ஷிப்ல இருந்தும் அனலைஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ். ஓகே, என்ன மாடல்ல கேட்டிருக்காங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ டிஆர்டிஓட ஹெட் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா ஆர்கனைசேஷனோட ஹெட் யாருன்னு படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்தியால இருக்க ஆர்கனைசேஷன் அதே மாதிரி வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எல்லாத்தோட ஹெட் யாருங்கிறத நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஹெட் குவார்டர்ஸ் என்னங்கிறதையும் நீங்க படிச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸோட நியூஸ். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான ஆர்டிகல், அப்புறம் கோபி டெசர்ட் எங்கன்னு கேட்டிருக்காங்க, எர்த் டே எப்போன்னு கேட்டிருக்காங்க, விமன் டே எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஷிப்ட்ல எர்த் டே எப்போன்னு கேட்டிருக்காங்க, இன்னொரு ஷிப்ட்ல பாருங்க விமன்ஸ் டே எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன இருக்கோ எல்லா டேஸையும் படிக்கணும். எல்லா நாள்லயுமே 365 நாள்லயுமே அவ்வளோ இது இருக்கும், டேஸ் வந்து இருக்கும், அவ்வளோ பண்டிகைகள் வந்து கொண்டாடுவாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா நீங்க முக்கியமான டேஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். ஏன்னா இந்த விமன்ஸ் டேன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருப்பாங்க, எர்த் டேயும் எல்லா இதுலயும் கேட்டிருப்பாங்க, எய்ட்ஸ் டே எப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, சோ அப்ப நீங்க ரிப்பீட்டடா படிக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம், அதே மாதிரி ஒவ்வொரு அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா வேற என்ன பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, மேகாலயால ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்களே நோக்ராங் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சோ நோக்ராங் தான் நோக்ராங் ஃபெஸ்டிவல். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்ல கொண்டாடுறாங்கன்னு படிச்சுட்டோம், அந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக கொண்டாடுறாங்க அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ல வரும். ஒவ்வொரு மந்த்லயும் கொண்டாடுவாங்க, ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு மாசத்துல அவங்க ஸ்பெசிபிக்கா கொண்டாடுவாங்க, ஏதாவது ஒரு இதுக்காக, அறுவடைக்காகவோ எதுக்காகவோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ராம்சர் சைட்ஸும் போன தடவை நிறைய டைம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து அப்போ கொடுத்த அவார்டு, அந்த மாதிரி கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் கேட்டிருக்காங்களா, அப்ப எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் எங்கெங்க, அட்லீஸ்ட் முக்கியமான பவர் பிளான்ட் எங்கெங்க இருக்குங்கிறதையும் பாத்துக்கணும். ஓகே, சோ அதே மாதிரி வங்க பிரிவினை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பானிபட் போர் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க வெறுமனே இந்த பானிபட் போர்னா பானிபட் போரை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. பானிபட் போர்னா என்ன, யாருக்கும் இடையில நடந்துச்சு, முதல் பானிபட் போர் யாருக்கு இடையில, ரெண்டாவது பானிபட் போர் எங்க நடந்துச்சு, யாருக்கு இடையில நடந்துச்சு. இங்க பாருங்க பீகாரோட கவர்னர் ஒரு ஷிப்ல கேட்டிருக்காங்க. இன்னொரு ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா எங்கேயாவது சிஎம் இல்ல கவர்னர் பத்தி கேட்டிருப்பாங்க, இன்னொரு ஸ்டேட்டோட சிஎம் ஆர் கவர்னர் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் ஹைவே இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த ஹைவேஸ் பத்தி நீங்க பாத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் ஐபிஎல், அப்ப நடந்த ஐபிஎல் எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருப்பாங்க, இது கரண்ட் அஃபேர்ல உள்ளது. ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரர் யாரு, அதே மாதிரி இந்த தீர்த்தங்கரர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாரு, சோ அந்த மாதிரி முக்கியமான தீர்த்தங்கரர்கள் யாரு, இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் போன தடவை கேட்ட கொஸ்டின் சபரிமலா டெம்பிள் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் முக்கியமான கோயில் இருக்கும், அப்ப அந்த கோயில்கள் எல்லாமே படிச்சுக்கணும், டெம்பிள்ஸ் படிக்கணும், ஃபெஸ்டிவல் படிக்கணும், இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகேல வந்துரும். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன முக்கியமான கொஸ்டின், இது கம்ப்யூட்டரோட எக்ஸ்பென்ஷன், யூஆர்எலோட ஃபுல் ஃபார்ம் நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ ஹெச்டிஎம்எல் என்ன, ஹெச்டிடிபினா என்ன, யூஆர்எல் என்னன்னு கேட்பாங்கன்னு சொன்னா, ஸோ யூஆர்எலோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியும், சிபியூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல உள்ள பேசிக்கான கொஸ்டின்ஸ். அப்புறம் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க படிக்கும் போது ஒவ்வொரு இதோட சிஇஓ யாரு, மைக்ரோசாஃப்டோடது யாரு, இன்போசிஸோடது யாருன்னு இந்த மாதிரி முக்கியமானது எல்லாமே இது பண்ணி படிச்சுக்கணும். டெஸ்லாவோட சிஇஓ யாரு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படிதான் அனலைஸ் பண்ணணும். அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை நல்லா படிச்சுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்டிருக்கானா, அப்ப எல்லா இம்பார்ட்டன்ட் டேஸும் படிக்கணும். அப்ப இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல உட்காந்து படிக்கணும். இது வேற வழி இல்ல, கம்ப்யூட்டர்ல உள்ள அப்ரிவேஷனை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? யூஆர்எல்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர், அதே மாதிரி ஹெச்டிஎம்எல் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அதே மாதிரி ஹெச்டிடிபினா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே அப்ரிவேஷன் ஃபுல்லா படிக்கணும், இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கணும். அதே மாதிரி பிஹெச் பத்தி கேட்டிருக்காங்களா, ஒவ்வொரு இதுக்கும் லெமனோட பிஹெச் என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஆப்பிளோட பிஹெச் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதோட பிஹெச்சும் நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படிதான் அனலைஸ் பண்ணணும். அதுல என்னென்ன டாபிக் கேட்காங்களோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் 2021 கம்ப்ளீட் அனாலிசிஸ். இன்னுமே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிறைய ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது நான் சாம்பிளுக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு நிறைய இது வந்து நம்ம ஆப்ல கொண்டு வர போறோம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃப்ரீயா அட்டன் பண்ற மாதிரி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொண்டு வர போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஃபுல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க இன்னும் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதையும் பாத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ நம்ம ஆப்லயே ஃப்ரீ லைவ் டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை நீங்க பாத்துக்கலாம். அந்த லைவ் டெஸ்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப்லயும் சரி, நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, லைவ் டெஸ்ட்ல நீங்க அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போதான் நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வரப்போகுது. இன்னும் எக்ஸாமுக்கு எப்படி 4 இருந்து 5 மாசம் வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ அதுல இந்த லைவ் டெஸ்ட், அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாலே ஓரளவுக்கு எக்ஸாம் பத்தின ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ரீ லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லைவ் டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆப்லயே ஃப்ரீயாவே இனி ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ கம்மிங் சாட்டர்டேல இருந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ லைவ் டெஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்பதான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 வருஷமா கஷ்டப்பட்டு மேக் பண்ண கோர்ஸ் தான் இது. கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, சயின்ஸ்னு எல்லாமே இதுலயே கவர் பண்ணிருப்போம். இப்பதான் ரயில்வே எக்ஸாம் படிக்க போறேன், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்ப சொன்ன எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதிலே கொடுத்திருப்பேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். இந்த 4 ஸ்டேஜை நீங்க கடக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ் முடிக்கிற மாதிரி கொடுத்திருப்போம். சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா லைவ் கிளாஸ்ல வந்து இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனி செஷன் எல்லாமே எப்போ கொடுப்போம்னா எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். ஓகேவா? அது போக டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். அது போக நம்ம ஆப்லயே லைவ் டெஸ்டும் இருக்கு. சோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா இந்த என்டிபிசி எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும். உங்க சைட்ல இருந்து நீங்க 100% எஃபோர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் 200% கிடைக்கும். சோ நீங்க இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ரயில்வேக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே இருக்கும். அதனால மறக்காம இன்னைக்கே பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. பண்ணி வச்சுட்டு இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. சோ அதுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா எக்ஸாமுக்குமே அந்த ஒரு கோர்ஸை யூஸ் பண்ணியே நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே அதுலயே கொடுத்துருக்கோம். ஓகேவா?
சோ நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். சோ நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கு 1799 மட்டும் பே பண்ணுங்க. ஓகே, கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கிளாஸஸ், டெஸ்ட், அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போதான் மேம் எனக்கு தெரியும் அப்ளிகேஷன் வருதுனே அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் 4 மாசம் டைம் இருக்கும். எக்ஸாம் வர்றதுக்கு 4 மாசம் டைம் இருக்கும். அப்ளிகேஷன் டேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலேயே உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு அதுல ஏதாவது கரெக்ஷன் விண்டோ எல்லாமே ஓப்பன் ஆகும். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி நான் சொன்ன மாதிரி 7 பேஸாவது நடக்கும். எக்ஸாம் குறைஞ்சது 7 பேஸாவது நடக்கும். அதுல நீங்க 7th பேஸா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட டைம் வந்து 8 மாசம் இருக்கு இன்னும். ஓகேவா, நான் இந்த 8 மாசம் இருக்குங்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்றதுக்காக சொல்லல, இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பேஸா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மாசத்துக்கிட்ட டைம் இருக்கு. அதே லாஸ்ட் பேஸா வந்தீங்க அப்படின்னா 8 மாசம் டைம் இருக்கு. இந்த 8 மாசத்துல எவ்வளவோ படிக்கலாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணலாம். சிபிடி 1க்கே நல்லா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா சிபிடி 2க்கு வந்து அதுக்கப்புறம் அதே தான் சிபிடி 1ல படிச்சதை அப்படியே அப்ளை பண்ண போறீங்க. ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மினிமம் 18 வயசு இருந்தாலே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதை விட முக்கியமான இதுக்கு கோவிட் ரிலாக்ஸேஷன் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வயசாயிருச்சு, இதுக்கு ஏஜ் வந்து பார் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எழுதாம இருக்காதீங்க. கோவிட் ரிலாக்ஸேஷன் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த ஏஜ் லிமிட்ல இருந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸும் இருக்கு. அதனால வேற எதுவும் டவுட் இருக்குன்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இப்பவுமே உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் மேம் எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தது தெரியாது, இந்த எக்ஸாமுக்கு 12ஆம் கிளாஸ் தான் எலிஜிபிள் எனக்கு தெரியாது, ஐயோ நான் அப்பவே அப்ளை பண்ணிருப்பேன் அப்படின்னு ரெக்ரெட் பண்ணாதீங்க. ஓகேவா, அதனால இப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. லைவ் டெஸ்ட்டும் கொண்டு வர போறோம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட் எப்படி நடக்குங்கிறத பத்தின இன்ஃபர்மேஷனை நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ படிக்க ஆரம்பிங்க. பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். எல்லாமே உங்க கையில கொடுத்தாச்சு. நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலே, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டாலே அது நமக்கான ஒரு அடையாளமா இருக்கும். ஓகே, அதுக்கான அடையாளத்தை உருவாக்குங்க. அதே மாதிரி பினான்சியலா நம்மளோட டிபெண்டன்சி வந்து கம்மியாகிடும். நம்ம பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கலாம். ஓகே, அதை விட ரொம்ப முக்கியமானது ஒரு சொசைட்டில நல்ல மரியாதை இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. படிக்கக்கூடிய காலங்கள் கஷ்டமா தான் இருக்கும். என்னடா முடிய மாட்டேங்குது, எழுதிக்கிட்டே இருக்கும், டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கான சக்சஸ் வந்து நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, எல்லாமே ஒரே நாள்ல மாறிடாது. ஆனா எல்லாம் ஒரு நாள் மாறும். அந்த நாளுக்காக நம்ம கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போடுவோம். ஓகே, 100% எஃபோர்ட் போடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரிசல்ட்டை 200% கொடுக்கும். நம்புங்க, உங்களை நீங்களே நம்புங்க. நீங்க வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு படிங்க. வேற எந்த நெகட்டிவிட்டியும் உள்ள வராது. நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா இந்த உலகம் 2 விதமா பேசும். ஒண்ணு நீங்க பாஸ் பண்ணாலும் ஏதாவது பேசும், நீங்க ஃபெயில் ஆனாலும் ஏதாவது பேசும். ஓகேவா, அப்படிதானே? நம்ம ஃபெயில் ஆனாலும் ஐயோ இத்தனை வருஷமா எழுதுற ஃபெயில் ஆயிட்டியான்னு கேட்கும். பாஸ் பண்ணிட்டா என்ன எப்படி பேசும், எனக்கு அப்பவே தெரியும் அவன் பாஸ் பண்ணிடுவான், அந்த பொண்ணு நல்லா படிப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சோ இந்த உலகம் வந்து ஒவ்வொரு டைமும் மாறி மாறி பேசிட்டே தான் இருப்பாங்க. அதனால யாரையும் பார்த்து பயப்படாம அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம பாஸ் பண்ணணும், ஐயோ நம்ம ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா மத்தவங்க கிட்ட எப்படி பதில் சொல்ல. ஏன்னா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பயம், ஃபெயிலியரை பார்த்து அவங்களுக்கு பயம் இல்ல, ஃபெயில் ஆகிட்டா மத்தவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் தான். மத்தவங்களுக்காக நம்ம வாழல. சோ நாம வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா படிக்கிறோம், நல்லா எஃபோர்ட் போடுறோம், அதுக்கான ரிசல்ட் கிடைக்குங்க நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஸோ அதனால அந்த நம்பிக்கையோட படிங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு நாள் இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணா இதை முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்கிறத முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ குயிக்கா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால பெய்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம யூடியூப் பிளேலிஸ்ட்லயே ரயில்வே எக்ஸாம் பத்தி நிறைய கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே கையில கொடுத்தாச்சு. படிங்க, படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் தான். திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.